ஏன் சட்டை நீ எதுக்கு போட்டிருக்க? நான் இததான் ஃபங்க்ஷன் போட்டு போலான்னு இருந்தேன். யாரு கேட்டு இந்த சட்டையை போட்ட? இப்ப எது கத்துற? நான் தானே உன் சட்டையை போட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் சட்டையை கழட்டி வை. சரி விடு ஜெனி, கலட்டி கொடுத்துரு. ஜெனி, இதோட காசை வச்சிருந்தேனே, எடுத்தியோ? இல்லம்மா, நான் எடுக்கல. வீட்டுல நம்ம ரெண்டா தானே இருக்கோம், வேற யார் எடுத்திருப்பா? அப்ப நீ தான் எடுத்திருப்ப. நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி என்னையும் சொல்லிட்டு இருக்க. நான் தான் உன் காசு எடுத்தேன். வீட்டுல நீங்க 2 பேரும் இல்ல, எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்பட்டுச்சு, அதான் அதுல இருந்து எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? சரி பரவாயில்ல. அம்மா, நீ எங்க கிளம்பி இருக்க? ஃப்ரெண்டோட வெளியே போறேன். சரி, செலவுக்கு வச்சுக்கோ. சரி மேனி. இல்ல, எனக்கு புரியல விஜி. காலையில என்னன்னா அவன் சட்டையை நான் எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தான். அப்பவும் நீ சப்போர்ட் பண்ணல. அப்புறம் உன் காசை காணுன்னு சொல்லிட்டு நீ என்னையே திட்டின. லாஸ்ட் வந்து அவனே உண்மையை சொல்லிட்டா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. அப்பவும் நீ அவனை திட்டல, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். புரிஞ்சுக்கோ ஜெனி, உங்க 2 பேத்துக்கும் அப்பா கிடையாது. நீ தான் இப்ப அவனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்க. சொல்ல போனா நம்ம 2 பேரும் அண்ணா நீ மட்டும் கிடையாது, இன்னொரு அம்மா அப்பா தான். சாரிம்மா, நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சுக்கல. நீ நான் கரெக்டா எடுத்துக்கிறேன்.